ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போதான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னா, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஊர்லேருந்து வர்ற vlog தான் பார்க்க போகிறோம். நானும் மச்சானும் தான் கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம் செர்லப்பள்ளி ஸ்டேஷனுக்கு. இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. இங்க அத்தாச்சி அண்ணன் எல்லாருமே போயிருக்காங்க. அண்ணனோட காரை தான் எடுத்துட்டு போயிருந்தோம். இங்க பூ கட்டிட்டு இருக்காங்க. நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் பக்கத்துல உட்காந்து பூவெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. கலை பாத்தீங்கன்னா மூஞ்சி எல்லாம் மறைச்சுக்கிருச்சு. அது மேக்சிமம் வீடியோல வராது அவ்வளவா. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போட்டோ வீடியோ எடுக்கும்போது, அதனால அவ்வளவா வராது. சரி வாங்க இனிமேல் போலான்ட்டு அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க, நாங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருந்தோம். பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு உள்ள. இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்க வர்றதுக்கு. ஏன்னா வண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அங்க முன்னாடி வண்டி நின்னனால. காவியா காவியா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா முருகன். நம்ம எங்க போனாலும் முருகன் நம்மள தேடி தேடி வருவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்துருந்துச்சு. அந்த கட்டப்பையில பார்த்தாலும் முருகன் சாமி வந்து இருப்பாங்க. பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ இன்னொன்னு டெக்கரேஷனுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து குடிச்சு வீட்டுல போய் எடுக்கலான்னு சொன்னேன். இல்ல இல்ல நீ பாரு பாருன்னு காருக்குள்ளே எடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது டெக்கரேஷனுக்கு முன்னாடி வாசல்ல இல்ல உள்ள அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குமே வந்தாச்சு. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அம்மா வந்து குழிப்பணியாரம் சுடலாம் அப்படின்னு எல்லாமே ஊற வச்சிருந்தாங்க. கொஞ்சமா சுட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கறனால. ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. லைட்டா இனிப்பு மட்டும் பத்தல. போதும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணது அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட் அத்தாச்சி அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு நாங்க வெளியில போயிருந்தோம். அதெல்லாம் பெருசா எதுவும் நான் வீடியோ எடுக்கல. அம்மா அப்பா எல்லாம் வரல. நான் கலை மச்சான் அத்தாச்சி வீடு எல்லாரும் தான் போயிருந்தோம். இது வந்து ஊருக்கு கிளம்புறப்போ இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறப்ப எடுத்தது. கலைக்கு தெரியாம இந்த வீடியோ எடுத்தேன். பாப்பா வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால விளையாண்டுகிட்டு இருக்கு. கலைய பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சிரிக்குது. கொண்டு போய் அப்படின்னுச்சு. அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. சாராலாம் ஏறினோடனே தூங்கிருச்சு. அந்த பக்கத்து அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கிறது அந்த பொண்ணு அம்மு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ்லயும் நான் காமிச்சிருப்பேன். தேஜ் வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன். நான் வந்து இந்த சைடு நான் அண்ணன் அப்பா அத்தை நாங்க உட்காந்துருந்தோம். முன்னாடி மச்சான் கார் ஓட்டுனாங்க. சின்ன மச்சானும் தேஜுவும் உட்காந்துருந்தாங்க. நம்ம வந்துட்டோம். செர்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது முன்னாடி பக்கத்து வர்றது. நான் இதுக்கு காலைல வந்தது பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அந்த சைட்ல வந்திருந்தோம். முன்னாடி நான் வந்தது இல்ல. ஏன்னா செகந்திராபாத்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கிறனால அங்க ட்ரெயின் எதுவும் இல்ல. அதனால இங்கதான் போட்டிருந்தாங்க. சரி மச்சான் வந்து காரை பார்க் பண்றதுக்கு போயிட்டாங்க. நம்ம இனிமேல் உள்ள போகலாம். எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். அத்தாச்சி ஆல்ரெடி இங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி பக்கம் போறது. முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு கை இப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க நாங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். போட்டோஸ் முடிஞ்சா தம்ப்லைன்ல அட்டாச் பண்றேன். மச்சான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க. அந்த கேப்ல நாங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே குட்டியா அம்மாவோடய வீடியோஸ் எடுத்துக்கிட்டே போகும்போது நடந்து போகும்போது இந்த சைடு நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. சரி வாங்க எல்லாரும் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சாப்பிட கிளம்பியாச்சு. அங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கோம். நாங்க ஏன்னா வந்தது முன்னாடி பக்கம். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே இறங்கி நம்ம நடந்து போகணும். இப்ப நம்ம நடந்து போற இடத்துலதான் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காலையில கூட்டிட்டு போயிருந்தோம். இந்த இடம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த மரத்துக்கிட்ட. இப்ப கடைக்கு போயாச்சு. அவங்கவுங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா கலை வந்து நூடுல்ஸ் வாங்கிக்கிருச்சு. அதுல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. சாரா வாயில வச்சோன்னே அது சுட்டுருச்சு. அதுதான் அது ரியாக்ஷனு. அத்தாச்சி அந்த சைடு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தா பிரியாணி வாங்கிக்கிட்டோம். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இல்ல. சாப்பாடு பார்த்தா இது 100 ரூபான்னு சொல்லி இருந்தாங்க. ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டோன்னே நிறைய தண்ணி தெவிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கத்து பார்த்தா அக்காவும் தம்பியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அது நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் வீடியோ. அதுக்கப்புறம் மச்சானும் அண்ணனும் பார்த்தா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டாங்க. அத்தாச்சி வந்து வெஜ் வாங்கிக்கிட்டாங்க. சாப்பாடு குழம்பு வெஞ்சனம் அதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அத்தாச்சி வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா தயிர்ல பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு.
இந்த சைடு பார்த்தா இவங்க 2 பேரும் ஊட்டிக்கிட்டாங்க. சரி வாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் கிளம்பலாம். டைமும் ஆயிருச்சு. இந்த சைடு பார்க்கும்போது லோக்கல் ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மாமாவுமே வந்துட்டாங்க. சொல்லல வர்றேன்னு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் ட்ரெயின்ல இடம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. மச்சான் வந்து பேசி வாங்கி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாச்சு. ட்ரெயின்லாம் ஏத்தி விட்டுட்டு நம்ம மறுபடியும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு வந்து போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல. எல்லாரோட அம்மா, அப்பா வந்துட்டு போகும்போதும், தங்கச்சியோ, அண்ணனோ வந்துட்டு வரும்போது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மச்சான் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்க்கிங்ல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வாங்க இனிமேல் எல்லாரும் ஏறி உட்காந்து நம்ம இனிமேல் வீட்டுக்கு போகலாம். அத்தை, மாமாலாம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டாங்க. பாப்பாவ தூக்கிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு சரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு எல்லாரும் கார்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. இனிமேலு டைரக்டா வீட்டுக்கு தான் போக போறோம். பாருங்க பாப்பா வந்து நல்லா ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தூங்கிருச்சு. வண்டியில வந்தோனே கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருந்துச்சு மாமாவோட. அதுக்கப்புறம் தூங்கிருச்சு. அப்புறம் போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹனுமான் சாமி இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.